Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, we will talk about head Linux command. That's an example. Okay, so in the video full first head command usage is Linux file top 10 lines display head command use நீங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்கல அப்படினா ஃபைலோட டாப் 10 லைன்ஸ் மட்டும் தான் இது டிஸ்ப்ளே பண்ணும். மத்தபடி நீங்க ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு டாப்ல இருக்கிற லைன்ஸ் நீங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் ஹெட் கமாண்ட். இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படினா ஹெட் ஆப்ஷன் n followed by number. அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அதுக்கு அப்புறம் உங்களுடைய இன்புட் ஃபைல். இதுவே r பார்த்தோம் அப்படினா ஆப்ஷன் n தேவையில்லை. டைரக்டா உங்களுக்கு எவ்வளவு லைன் தேவையோ அந்த லைனை மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு அப்புறம் ஃபைலை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா f1.txt இன்புட் ஃபைல்ல எனக்கு மொத 5 லைனை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணு அப்படினா -n5 போடலாம், இல்லனா -5 அப்படி நீங்க போடலாம். ஓகேங்களா? சோ இது என்ன அப்படினா ஆப்ஷன்ஸ். லினக்ஸ்ல நீங்க கமாண்ட் யூஸ் பண்றீங்க அப்படினா ஜெனரலாவே கமாண்ட், அதுக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸ், அதுக்கு அப்புறம் ஃபைல். இதுதான் ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மட். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெட் கமாண்ட் மூலமா நம்ம ஒரு 6 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படினா ஃபைலோட டாப் 10 லைன்ஸ். இது நீங்க எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல அப்படினா இதுதான் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அப்புறம் ஃபைலோட ஸ்பெசிஃபிக்கான டாப் லைன்ஸ் மட்டும் வேணும் அப்படினா இந்த ஆப்ஷன் nங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் மல்டிபிள் ஃபைல்ஸ் டிஸ்ப்ளே பண்ணாலும் இத நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா ஃபைலோட டேக் நேம் மட்டும் டிஸ்ப்ளே, அதாவது ஃபைலோட கண்டென்ட் வித் டேக் நேம் பண்ணனும் அப்படினா அதுக்கு ஆப்ஷன் V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அப்புறம் ஃபைலோட கேரக்டர் அல்லது பைட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படினா அதுக்கு அப்புறம் இத பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒன் பை ஒன்னா நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹெட் கமாண்டோட டிஃபால்ட் யூசேஜ் ஃபைலோட டாப் 10 லைன்ஸ். சோ இது என்னோட ஆன்லைன் லினக்ஸ் டெர்மினல். இப்போ நான் ஒரு இன்புட் ஃபைல் எடுத்துக்கிறேன். இது நார்மல் இன்புட் ஃபைல். இதுல பார்த்தோம் அப்படினா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தோம் அப்படினா 7 தான் இருக்கு. இப்போ நான் head city.txt ன்னு கொடுத்தோம் அப்படினா டாப் 10 லைன்ஸ். சோ இங்க 7 தான் இருக்குன்றதனால அது அப்படியே வந்துரும். ஒருவேளை இதோட லைன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படினா டாப் 10 லைன் மட்டும் தான் காமிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்டுக்கான எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா display specific number of lines in the file. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா இப்போ இந்த ஃபைல்ல எனக்கு மொத 2 லைன் மட்டும் தான் வேணும் அப்படினா அப்ப ஆப்ஷன் n2, அத nங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படினு அர்த்தம். இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா மொத 2 லைன் மட்டும் தான் வரும். இதுவே இன்னும் ரொம்ப ஷார்ட்டா பண்ணனும்னா n எடுத்துட்டு அந்த லைன்ஸ்க்கான நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ டாப் 2 மட்டும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டாப் 5 வேணும் அப்படினா 5 கொடுத்தீங்கன்னா போதும். சோ இப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கான லைன் நம்பரை நீங்க எடுத்துக்க முடியும். அதுக்கு அப்புறம் displaying the contents of multiple file. சோ cat கமாண்ட் மாதிரி இந்த கமாண்டை நீங்க மல்டிபிள் ஃபைலை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா இப்போ head space city.txt இது ஒரு ஃபைல். இன்னொரு ஃபைல் நான் message.txt ன்னு ஒன்னு கொடுக்கிறேன். அதுவும் என்னோட எக்ஸிஸ்டிங் ஃபைல் தான். இப்படி கொடுத்தீங்க அப்படினா இது ஃபைலோட நேம், அதுக்கு அப்புறம் ஃபைலோட கண்டென்ட். இது செகண்ட் ஃபைலோட நேம், அதுக்கான கண்டென்ட். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைலை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் டு மேக்ஸிமம் நீங்க எவ்வளவுனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஃபோர்த் பார்த்தோம் அப்படினா display the contents of file with file name. அதாவது ஃபைலோட டேக், அதாவது இந்த டேக் மட்டும், அதாவது டேக் பிளஸ் கண்டென்ட்டோட வேணும். இப்போ நீங்க நார்மலா head ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் தான் காமிக்கும். ஃபைலோட கண்டென்ட்ஸ் மட்டும் தான் காமிக்கும், டேக் காமிக்காது. அதுவே கண்டென்ட்டும் வேணும், டேகும் வேணும் அப்படினா அப்ப ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் V அது கொடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஃபைலோட டேக், அதாவது ஃபைலோட நேம், அதுக்கு அப்புறம் அதனுடைய கண்டென்ட். ஓகேங்களா? சோ லாஸ்ட் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். பட் இந்த எக்ஸாம்பிள்ல ஃபைலோட நேம் டிஸ்ப்ளே ஆகல, இதுல ஃபைல் நேம் டிஸ்ப்ளே ஆகுது. இதான் வித்தியாசம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா display specified number of bytes in the file, அதாவது bytes அல்லது character. இப்போ நம்ம ஒரு ஃபைல்ல டாப் 10 லைன்ஸ், டாப் 5 2 அந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம். இதுவே எனக்கு டாப் ஒரு 5 அல்லது 4 கேரக்டர் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படினா அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஆப்ஷன் C யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம நார்மலா கொடுக்கிறது. இப்போ ஹெட் ஆப்ஷன் C னா கேரக்டர் அல்லது பைட்ஸ். இப்போ C5 ன்னு கொடுத்தோம் அப்படினா
ஃபைலோடைய லைன் எடுத்துக்காது, ஃபைலோடைய டாப்ல இருந்து மொதல் 5 கேரக்டர் எடுத்துக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவோ அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைலோடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் அல்லது பைட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கடைசி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் மூலமாக இந்த ஹெட்டுங்கிற ஃபைலை எப்படி யூஸ் அதை ஹெட்டுங்கிற கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஷெல் வந்து எப்பயுமே வந்து .shல தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எக்கோ கமாண்ட் பண்ணலாம். எக்கோங்கிற கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து சியில் பிரிண்ட் ஆஃப் மாதிரி. ஸோ என்டர் த ஃபைல் நேம் அப்படின்னு நான் கேட்குறேன். அதான் டைனமிக்காக யூஸர்கிட்ட கேட்குறேன். அப்போ வந்து டைனமிக் இன்புட் வாங்கணும் அப்படின்னா ரீட் கமாண்ட். ஸோ ரீடு ஃபைல் நேம். இந்த ரீடுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணும்போது டாலருங்கிற சிம்பிள் போடக்கூடாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு வேரியபிள் நேம் மட்டும் தான் பண்ணணும். இதான் வந்து ஸ்டெப் 1. சரி, இந்த ஃபைல் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேலிடேஷனோட பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் ஆப்ஷன் எஃப் கொடுத்து பண்ணலாம். ஆப்ஷன் எஃப்னா என்ன அப்படின்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். அதாவது ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெரிஃபை த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். இது வந்து கம்பல்சரி இல்லை, இது வந்து ஆப்ஷனலாக. இது எல்லாமே நீங்கள் சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் வேலிடேஷன் கொடுத்துட்டு பண்ணுறேன். இன்புட் வாங்கும்போது நீங்கள் வந்து டாலர் சிம்பிள் போடக்கூடாது. ஆனால் மற்ற ப்ராசஸ் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாலர் சிம்பிள் வந்து கண்டிப்பாக போடணும், இல்லைனா உங்களுக்கு எரர் காமிக்கும். அதுக்கப்புறம் இஃபோடைய சின்டாக்ஸ் வந்து தன்னு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் லைன்ஸ் ஆஃப் ஃபைல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக ஹெட்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் விடலாம். ஸோ ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அதுவே வருது பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைல் நேம். இப்போ ஃபைல் நேம் எது இருக்குன்னா இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ $F1 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, இதோட இது முடிஞ்சிச்சு. சப்போஸ் வந்து இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில், அதாவது இன்வாலிட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ போட்டு க்ளோஸ் பண்ணும். இவ்வளோ தான் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டேங்கிறது வந்து பியூராக கமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்கான சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து ரன் டைம் மேனேஜர் பேஷ், ஏன்னா இது வந்து பேஷ் ஷெல், அதாவது ரீசெண்டான ஷெல்லு. இப்போ நம்மளோட ஃபைல் வந்து பார்த்தோன்னா lht.shன்னு கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலிடேஷன் செக் பண்ணுறேன். ஒரு இன்வாலிட் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ city1.txtங்கிறது என்கிட்ட இல்லை. மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் city.txt கொடுக்குறேன் வேலிடான ஃபைலு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் வருது. அதுக்கப்புறம் டாப் லைன்ஸ் ஆஃப் த ஃபைல் போட்டு இந்த ஃபைலோட கண்டென்ட்டை காமிக்குது. இதை நம்ம வந்து கமாண்ட் வழியாக கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ city.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட். இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இஃப் கண்டிஷனில் மேலே ரொம்ப அப்படியே இந்த வேலிடேஷன்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக போடணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா போதும். இப்போ இது எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். மறுபடியும் இப்போ இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா பேஷ் ஸ்பேஸு ஃபைல் நேம் .shன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கரெக்டான வேலிடான ஃபைல் கொடுக்கணும், ஏன்னா நான் கண்டிஷன் எதுவும் டெஸ்ட் பண்ணல. ஸோ வேலிட் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் காமிக்கும். இதில் இந்த ஃபைல் எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் கொடுத்துலாம், ஆனால் வேலிட் ஃபைலாக இருக்கணும். message.txt இன்னொரு வேலிட் ஃபைல். ஸோ அதனுடைய டாப் 10 லைன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஹெட்டுங்கிற கமாண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கான 6 எக்ஸாம்பிளும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பண்ணதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.